Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சொல்ல மறந்துட்டேன். வீடியோ கீழ subscribe பட்டன் இருக்கும். அதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. LOT லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட இன்னொரு பேரு ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் நம்மளுடைய பவர் சோர்ஸ். LOT ஹை ஃப்ரீக்வன்சில மட்டும் தான் வர்க் ஆகும். சோ நம்ம ஃப்ரீக்வன்சியை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெல்லாஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். பெல்லாஸ்ட் லோ ஃப்ரீக்வன்சியை ஹை ஃப்ரீக்வன்சியாக ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற பெல்லாஸ்ட் 36 வாட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் தான் நம்ம இன்புட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். பின்ஸில் எந்த 2 பின்னு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ப்ரைமரி. செகண்டரி வைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரவுண்ட் வயரில் பவர் சப்ளையோடைய நெகட்டிவையும் மல்டிமீட்டரோட ஒரு ப்ரோபில் பாசிட்டிவையும் கொடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரோட இன்னொரு ப்ரோப் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு பின்னாக வச்சு பாருங்கள். எந்த பின்னில் வோல்டேஜ் ட்ராப் ஸ்டேபிளாக காமிக்குதோ அதுதான் செகண்டரி பின். பெல்லாஸ்டோட அவுட்புட்டில் ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்ணி 2 சேனலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 ஒயர்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் 2 ஒயரை ஷார்ட் பண்ணுறங்க. இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஸோ மீதி இருக்கிற 2 ஒயரை ப்ரைமரி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.